திண்டுக்கல்லில் வழக்கறிஞர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற வழக்கறிஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் வரதராஜன் நிலப்பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு சென்றபோது தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வடமதுரை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் வரதராஜன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை வாபஸ் பெற வலியுறுத்தியும் வழக்கு பதிவு செய்த சார்பு ஆய்வாளர் சித்திக்கை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் திண்டுக்கல் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் உள்ளே நுழைய முடியாத வகையில் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலை மூடினர். இதனால் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக பலமுறை எஸ்பி கிட்டையும் பேசிட்டோம், காவல் ஆய்வாளர்கிட்டையும் பேசிட்டோம். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாதனால இந்த முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்யும் வரை திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்த சார்பு ஆய்வாளர் லஞ்சம் வாங்குவதாக கூறி வழக்கறிஞர்கள் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.